சாலையில் கிடந்த செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாணவர்களை காவல் ஆய்வாளர் பரிசு வழங்கி பாராட்டினார். திருவாரூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் விகாஷ் மற்றும் கோபிநாத் ஆகிய இருவரும் 5ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இருவரும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சாலையில் ஆண்ட்ராய்டு போன் ஒன்று கீழே கிடந்ததை கவனித்த மாணவர்கள் அதனை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வாளர் செல்வி வெர்ஜினியாவிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனால் காவல் ஆய்வாளர் பள்ளிக்கு சென்று மாணவர்கள் இருவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார். வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகை தொகையை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்த தவறினால் 12% அபராதம் விதிக்க மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகையை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்தாவிட்டால் 12% அபராதம் விதிப்பு, வணிக வளாக கட்டிடங்களின் குத்தகை காலம் 9 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக அதிகரிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் 15% வாடகை உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் இனி ஆண்டுக்கு 5% மட்டுமே உயர்த்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடை வாடகைகள் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் 180 கோடி ரூபாய் வசூல் செய்வது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.